எல்லார் வீட்லேயும் பேரண்ட்ஸ் நினைக்கிற முதல் விஷயம் என்ன தெரியுமா? குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னு தேடி தேடி பார்ப்பேன். ஆல்ரெடி இந்த வாழைத்தண்டு சட்னி நான் பண்ணி ரெசிபி இந்த வாழைத்தண்டில் நார் எடுத்து வச்சிருக்கேன். ரெடி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவலாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. ஃபைனலாக உப்பு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி குழம்புலையோ இல்லை பொரியலோ செஞ்சால் என் பசங்க சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்துட்டேன்னா சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. குழந்தைங்க யூரின் கரெக்டாக பாஸ் பண்ண மாட்டாங்க. யூரின் இன்ஃபெக்ஷன் நிறைய இருக்கும். கிட்னி ஸ்டோனுக்குமே இது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சட்னி ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பூஜை சாமானெல்லாம் கழுவுற பழக்கம் இருக்கு இல்லையா? அதனால இன்றைக்கி ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ண போகிறேன். சம்டைம் நினைப்பேன் எந்தானா கோவிலுக்கு போகும்போது எதுவுமே வாங்கக்கூடாதுரா அப்படியே திரும்பி வந்துடணும் அப்படின்னு. பார்க்க பார்க்க ஆசை தான் ஆகும். ஆனால் கழுவும் போது தான் தெரியுது இத்தனை வேலைப்பாடுகள் இருக்கா அப்படின்னு. ஒரு நாள் முழுக்க பூஜை சாமான் பூஜை அறைக்கே ஆயிடுது எனக்கு. இன்றைக்கி டீப் க்ளீன் பண்ணுறதுனாலே 2 நாள் தேவை. இன்றைக்கி நாளைக்கு தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அத்தனை இருந்தது. எதனா கோயிலில் கொடுக்குற குங்குமம் விபூதி இது எல்லாமே அப்படியே இருந்தது. சரி இன்னைக்கு தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி கை வச்சது தான். இந்த பொம்பளை வேஷம் போடுறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் இந்த புடவை கட்டிக்கின்னு வேலை செய்கிறது அவ்வளோவே கஷ்டம் தான். எப்படி தான் எங்கள் அம்மா எல்லாம் வேலை செய்கிறாங்களே இந்த புடவை கட்டிட்டு. நம்மளாலெல்லாம் ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியல. ரேராக யூஸ் பண்ணுற சாமி பொருட்கள் மட்டும் இங்கே வச்சுருந்தேன். விளக்கு அந்த மாதிரி எல்லாமே. இன்றைக்கி தேவையானது தேவையில்லாதது எல்லாமே தூக்கி குப்பையில் தான் போட போகிறேன். இந்த சாம்பிராணி ஒரு நாத்தத்தையும் காணோம். அதனால் தூக்கி தான் போடணும். இதில் பசங்க வேறு அம்மா சண்டை வேறு இந்த வேறு பஞ்சாயத்து வேறு எனக்கு. வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி வேலை செய்யும் போது பசங்க இப்படி தான் தொல்லை பண்ணுவாங்களா? சொல்லுங்கள். பாய்.